என் பெயர் டாக்டர் கண்ணன். நான் ஒரு சிறுநீரக சிறப்பு மருத்துவர். கடந்த 30 வருடங்களாக ஈரோட்டில் சிறுநீரக மருத்துவராக பணிபுரிந்தேன். இன்று நாம் எடிமா என்கின்ற மருத்துவ அறிகுறியை பற்றி பேசப் போகின்றோம். எடிமா என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்று சொல்ல போனால் உடம்பில் நீர் கோர்த்தல் என்று சொல்லலாம். நம் உடம்பில் எடையில் 60% நீரால் ஆனது என்பது பல பேருக்கு அதிசயமாக இருக்கலாம். ஆனால் இந்த நீர் முழுக்க திசுக்களுக்குள்ளும் இரத்த குழாய்களுக்குள்ளும் இருப்பதனால் நமக்கு தெரிவதில்லை. இந்த நீரின் அளவு விகிதமானது 60% மேலாக போகும்போது 65-70% என்று ஆகும்போது இது கை கால் வீக்கம், வயிறு வீக்கம் என்று வெளிப்படுகின்றது. இந்த நீர் கோர்ப்பினை நாம் ஆங்கிலத்தில் எடிமா என்று சொல்கின்றோம். இதனுடைய வெளிப்பாடுகள் என்று பார்த்தால் கை கால் முகம் வீங்குவது, வயிறு வீங்குவது, இதே நீர் வயிற்றினுள் நிறைய சேர்ந்தால் வயிறு உப்புசம், வாந்தி, வயிறு வலி என்று வெளிப்படலாம். அல்லது சில சமயங்களில் இந்த நீர் நுரையீரல் வெளியிலேயோ நுரையீரலுக்குள்ளேயோ புகுந்தால் மூச்சுத்திணறல் என்றும் வெளிப்படலாம். பொதுவாக கை கால் வீக்கம் என்ற அளவிலேயே இது நிறைய பேருக்கு முதலில் தென்படும். இதனுடைய காரணங்கள் என்று எடுத்து பார்த்தால் இது சாதாரணமான காரணங்களாக இருக்கலாம். உதாரணமாக நின்று கொண்டே இருப்பது, அல்லது சில சமயம் கர்ப்ப காலத்தில் கூட சிலருக்கு இரத்த குழாய்கள் கலர்ந்து போவதனால் வீக்கம் வரலாம். ஆனால் இதுவே ஒரு முக்கியமான உடல் உறுப்புகளின் பாதிப்புக்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். ஆபத்தான ஒரு வியாதிகளுடைய அறிகுறியாக இருக்கலாம். இதனுடைய பல காரணங்கள் உண்டு. இதில் முதலில் வருவது சிறுநீரக பாதிப்பு தான். சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உண்டானாலோ அல்லது சிறுநீரகம் செயலிழந்து போனாலோ சிறுநீர் அதிகமாக வெளியே செல்லாமல் நீர் சேர்ந்து வீக்கமாக வெளிப்படலாம். இரண்டாவதாக இருதய செயலிழப்பு. இருதய செயலிழப்பிலும் இருதயத்தினுடைய பம்பிங் பவர் குறையும் போது சிறுநீரகத்துக்கு இரத்த ஓட்டம் குறைந்து நீர் சேர்ந்து நீர் கோர்க்கலாம். கல்லீரல் செயலிழப்பில், சிரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற கல்லீரல் செயலிழப்பில் அல்புமின் என்கின்ற சத்து உற்பத்தி குறைவதனால் இரத்தத்தில் இருக்கிற பெரும்பாலான இரத்தம் தண்ணீரால் ஆனது. இந்த தண்ணீர் இரத்த குழாய்களிலிருந்து வெளியேறி மற்ற இடங்களில் தேங்குவதால் நீர் கோர்ப்பு நடக்கின்றது. சில சமயம் அபூர்வமாக சில ஹார்மோன் கோளாறுகள், ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்லப்படுகின்ற தைராய்டு ஹார்மோன் சுரப்பியின் குறைவினாலும் இது நேரிடலாம். செல்லுலைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரக தோல் ஏற்படுகின்ற நோய் தொற்று காரணமாகவும் அந்த இடத்தில் லோக்கலாக வீக்கம் ஏற்படலாம். வேரிகோஸ் வெயின் என்று சொல்லப்படுகின்ற இரத்த குழாய்களின் தளர்வு, அடைப்பு காரணமாகவும் வீக்கம் வரலாம். ஒருவருக்கு எடிமா என்று சொல்லப்படுகின்ற கைகால் வீக்கம் வந்தால் அவர் செய்ய வேண்டியது என்ன? அவர் முதலில் ஒரு நல்ல பொது மருத்துவரையோ அல்லது சிறுநீரக மருத்துவரையோ அணுக வேண்டும். அதற்கு தேவையான பரிசோதனைகள், சிறுநீர் இரத்த பரிசோதனைகள், தேவைப்பட்டால் சிறுநீரகம், இருதயம் இவற்றிற்கான ஸ்கேன் போன்றவற்றை அவர் செய்து அதனுடைய மூல காரணத்தை கண்டுபிடிப்பார். ஒருவேளை உறுப்புகள் பாதிப்பினால்தான் இந்த வீக்கம் என்று தெரிந்தால் அதற்கு உண்டான மாத்திரைகளை அவர் எடுத்து பரிந்துரைப்பார். இது போக பொதுவாக வீக்கத்தை குறைப்பதற்கு சில வழிமுறைகள் நம் அன்றாட வாழ்க்கையிலே செய்து கொள்ள வேண்டும். வீக்கம் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் அல்லது மொத்த திரவங்கள், காஃபி, டீ, ஜூஸ் உட்பட எல்லா திரவங்களும் 1 லிட்டரை விட குறைவாகவே அருந்த வேண்டும். உப்பு மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு நாங்கள் வழக்கமாக சொல்வது 5 கிராம் உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் உப்பு. இதனை மொத்தமாக எதில் வேண்டுமானால் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் மொத்தமாக 5 கிராமுக்குள் அந்த உப்பினுடைய அளவு இருக்கிறது. அதே போல உப்பு மிகவும் அதிகமாக உள்ள ஊறுகாய், வடகம், கருவாடு, சிப்ஸ் போன்ற நொறுக்கு தீனிகள் இவற்றிலே
சிறிது சாப்பிட்டாலும் நமக்கு உள்ளே உப்பு நிறைய சென்றுவிடும். அவற்றை மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இவற்றையெல்லாம் செய்து அதனோடு சேர்ந்து நிறைய முறை மருத்துவர் அதிக சிறுநீர் வருவதற்காக டயூரெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் இழக்கி மருந்துகளை பரிந்துரைப்பார். இதனை கொடுப்பதன் மூலம் அதிகமாக சிறுநீர் வெளியேறி நீங்கள் நீரும் உப்பும் குறைவாக அருந்தும் போது வீக்கம் கண்டிப்பாக குறையும். அதனை ஒவ்வொருவருடைய உடல் நிலைக்கு தகுந்தமாறு அளவு மாறுபடலாம். ஆனால் இதுதான் பொதுவான வழிமுறை. இது போக அடிப்படையான வியாதிகளை நாம் என்னவென்று கண்டுபிடித்து, உதாரணமாக சிறுநீரகம் செயலிழப்பு என்றால் அதற்கு உண்டான மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். சில சமயம் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கலாம். இருதயம் செயலிழப்பு என்று தெரிந்தால் இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கலாம். தைராய்டு ஹார்மோன் குறைவு என்றால் தைராய்டு ஹார்மோன் மாத்திரையாக எடுத்தாலே அது சரியாகிவிடும். இது போக சாதாரணமாக உள்ள வீக்கத்துக்கு நடந்து கொண்டிருப்பது, கால்களை மேலே தூக்கி வைப்பது, எலாஸ்டிக் ஸ்டாக்கிங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உரைகளை அணிந்து கொள்வது, இவற்றின் மூலமும் நம் வீக்கத்தை பெருமளவு குறைக்கலாம். எதுவாக இருந்தாலும் வீக்கம் என்று வந்துவிட்டால் அது முக்கியமான உள்ளுறுப்புகளின் பாதிப்பாக இருக்கலாம் என்பதை பார்த்து ஒரு மருத்துவரை அணுகி அதனை நாம் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அதற்கு தகுந்த வைத்தியங்களை எடுத்துக்கொள்கிறோம்.